வாழ்க வளம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். நண்பர்களே, சென்ற வாரம் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்கள் குற்றாலத்திலே ஸ்ரீ ராமகிருஷ்ணா தபோவனத்திலே ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது. ஏறத்தாழ 45 அன்பர்கள் வந்திருந்தார்கள். பயிற்சி சிறப்பாக அமைந்தது. சற்சங்கம் வந்த அன்பர்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, மனநிறைவு. அவங்களுக்கு மனநிறைவு வர வர அவங்க என்னை பார்க்கிற போது ரொம்பவும் சந்தோஷத்தோட, அன்போட அவங்க செய்த மரியாதைகள்லாம் பார்க்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போ ஒரு மனுஷனுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு சொன்னாலேயே அந்த மரியாதைக்குரிய அன்பர்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பயன் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுபோல அடுத்த மாதம் உங்களுக்கு தெரியும், சென்னையில் ஒரு 3 நாள் சந்திப்பு இருக்கு. அது நீங்கள் அவசியம் அந்த பக்கம் சென்னை சார்ந்த பகுதி மக்கள் கலந்து கொள்ளணும். சத்சங்கம், குறிப்பாக நேரடி சத்சங்கம், அதுவும் தங்கி ஒரே இடத்துல காலையிலேயே 6 மணிக்கெல்லாம் தவம் அப்படிலாம் வரும்போது சில பல மேன்மைகள் கிடைக்க தான் செய்யும். ஆன்லைன் ஓகே, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. எனிகோ 3 நாட்களும் ஒரே இடத்துல, வீட்டு ஞாபகம் இல்லை, தொழிலை பற்றி ஒன்றும் இல்லை, முழுக்க முழுக்க தியானம் அப்படி இருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு முயற்சி இருக்கு, இது ஒரு ஹிமாலயன் எஃபர்ட்னே சொல்லலாம். ஒரு பெரிய முயற்சி அது. இந்த பிரிவிலேயே தன்னை தான் கொண்டு வந்த பதிவுகளை எல்லாம் கழித்து இறைநிலை உணர்வு பெறக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த பயிற்சி நம்முடைய குருமகா நமக்கு கொடுத்திருக்காங்க. நான் அடிக்கடி எனக்குள்ள சில தர உயர்வு ஏற்படும் போது, தர உயர்வு மட்டுமில்லை, அறிவில் தெளிவு, இன்னும் தெளிவாகிற போதுதான் நான் மகிழ்ச்சியை நினைத்து பார்த்துக் கொள்வேன். எவ்வளவு பெரிய மகான், சாதாரண விஷயம் இல்லைன்னு ஒரு அதிசயத்தக்க மனசுல வரும். இப்போ உதாரணமா, இப்போ நான் போன வாரம் சொல்றதுதான், அண்மை காலத்துல ஒரு மாதத்துக்குள்ளாக விஞ்ஞானத்துல ஒரு மாபெரும் முன்னேற்றம். இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்றேன், ஐடி இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு முன்னேற்றம் சொல்றதை விட ஒரு மிராக்களே நடந்திருக்கு. அந்த விஞ்ஞானத்துக்கு பேரு குவாண்டம் பிசிக்ஸ். இப்போ நிறைய இடத்துல அதை பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு. அதனால என்னன்னா, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரே இடத்துல வீட்டில் இருந்துக்கிட்டே நமக்கு கிடைக்க முடியுது, நம்மளால கொடுக்க முடியுது. அதில் அடுத்த கட்டமாக குவாண்டம் சொல்லக்கூடிய, அப்போ அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, குவாண்டம் சொல்றது வந்து ஹார்ட்வேர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சாஃப்ட்வேர். ரெண்டையும் இணைக்கும் போது பல அற்புதங்கள் விஞ்ஞானத்தின் மூலமாக கிடைக்குது. அதனால் வேடிக்கை என்னன்னா, இந்த குவாண்டம் பிசிக்ஸ் என்பது இப்போதான் விஞ்ஞான உலகத்துக்கு வருது. ஆனால் விஞ்ஞான உலகத்தில் ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்ம ரிஷிகள் அதை உணர்ந்திருக்காங்க. எந்தவித ஆய்வு கூடமோ கருவிகளோ நுண்கருவிகளோ இல்லாத காலத்துல எதை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னு சிந்திக்கிற போது நுண் உணர்வு, அதாவது நுண் உணர்வு சொல்லும்போது அது புற உணர்வு இல்லை. நம்ம 5 புலன்களால் உணரக்கூடிய உணர்வு வேற, 5 புலன்களை கடந்து
உயிரில் ஒடுங்க 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 ஏற்படக்கூடிய உணர்வு வேறு. அந்த உயிர் மையத்துக்கு செல்ல செல்ல நுண் உணர்வு கிடைக்கும். இந்த உணர்வுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்சம் முழுவதும் உணர்வு அலைகள் தான். அது அதிர்வுன்னு சொல்லுவோம். உணர்வு தான் அதிருது. அதிர்ந்ததுனால உணர்வா, உணர்வு அதிருதா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியை ரிஷிகள் அந்த காலத்துல கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. உண்மையில நான் நேற்று முந்தான கூட இதை பார்த்தேன். பிரபஞ்சம் முழுவதும் அதிர்வு இருக்கு. இந்த அதிர்வுக்கு மூலம் எல்லையற்ற உணர்வு, எட்டர்னல் கான்சியஸ்னஸ்னு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிச்சு. நம்ம விஞ்ஞானமும் ஓகே. ஆனால் ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னாடி நான் சிலட்டு மேடையில் பேசும்போது, விஞ்ஞானத்துக்கு அருகாமையில் விஞ்ஞானம் வர முடியாது அப்படின்னு நான் பேசியிருக்கேன். அப்போ ஒரு ஒரு ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி படித்த ஒரு பையன், ரொம்ப இன்டெலிஜென்ட். அவன் சொன்னால், இப்படிலாம் பேசாதீங்க சார், உங்களுக்கு விஞ்ஞானத்தை பற்றி என்ன தெரியும், ஏன் அணுக முடியாது? அப்போ சொல்கிறான், 35-40 வருஷத்துக்கு முன்னாடி. சார், இதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷம் முன்னாடி எப்படி விஞ்ஞானம் இருந்து இன்னைக்கு எப்படி இருக்கு? ஸோ விஞ்ஞானம் வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. அதனால் விஞ்ஞானம் உண்மை உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் அப்படி பேசுறீங்கன்னு என்கிட்ட ஒரு ஆர்குமெண்ட்டே பண்ணணும். ஆனால் மகர்ஷி பிற்காலத்தில் சொன்னாங்க, சயின்ஸ் அண்ட் பிலாசபி ஷுட் மீட். விஞ்ஞானமும் இணையுங்கிற எண்ணம் அவருக்கு வந்திருக்கு. இப்போ மகர்ஷி கூட ஆன்மீகம்னு சொல்றோம், விஞ்ஞானம் சொல்றோம். ஆனா விஞ்ஞானத்தை அடிப்படையாக வைத்துதான் விஞ்ஞானத்தை அணுகிறார். அவரு கவத்துல விஞ்ஞான உணர்வு பெற்றாலும் கூட அதை கவனிக்கணும். வேதாத்திரி மகர்ஷி என்ற மாமனிதன் தியானத்தின் மூலமாக, உணர்வின் மூலமாக பல ரகசியங்களை கண்டாலும் கூட அதை விளக்கம்னு தர்ற போது புரியணுமே. விஞ்ஞானத்தை வைத்துதான் விளக்கினார். அப்போ விஞ்ஞானம் விஞ்ஞானத்துக்கு இணையாகத்தான் வேகமா பயணித்து கொண்டு இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் தான் இன்னும் விஞ்ஞானம் டச் பண்ணல. அதாவது இந்த ஹாக்கிங்ஸ் நினைக்கிறேன், அவர் காடு பார்ட்டிகள், சாமி சொல்ற இறைத்துகளை அண்மையில் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சார். இதோட சின்ன ஒரு துகள் இயற்கையில இல்லை. ஒரு காலத்துல அணுவை கண்டுபிடிச்சாங்க. பிறகு எலக்ட்ரான் புரோட்டான் சொன்னாங்க. பிறகு அதையும் இன்னும் தூள் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சாங்க. கடைசியா கண்டுபிடிச்சது மேற்கொண்டு பிரிக்க முடியாத ஒரு துகள். அதுக்கு காடு பார்ட்டிகள்னு பேர் கொடுத்தாங்க. ஆனா 70களிலேயே மகர்ஷி காட் பார்ட்டிகள், இறைத்துகளை பற்றி பேசியிருக்கார். அதாவது இறைனுடைய முதல் துகள். இறை என்றால் இறைநிலை, சுத்தவெளி. அது முதல்ல எப்படி வெளிப்பட்டு, என்ன துகள், அது இறையிலிருந்து வெளிப்பட்டதுனால இறை துகள், அவ்வளவுதான். ஆனா அவர் என்ன சொன்னார் அந்த விஞ்ஞானி, இந்த இறை துகளுடைய மூலம் என்ன என்று ஆராய்ந்த போது அங்க ஒன்னையும் காணும். ஒன்லி டார்க் மேட்டர் எக்ஸிஸ்ட். ஒரு டார்க் மேட்டர்னா இருள் தான் தெரியுது, அங்க எந்த அசைவையும் காணும், அங்க என்ன இருக்குன்னே தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா கருவியை கொண்டு அதை ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஏன்னா விஞ்ஞான கருவிகள் எல்லாமே இந்த இறைத்துகளை கொண்டு அல்லது விண்துகளை கொண்டு அல்லது அணுக்களால் ஆனது. அப்போ அந்த இறைத்துகள் என்பது மிக மிக நுண் அதிர்வு என்றாலும் நிலையாக இருக்கிற வஸ்தை அதிரக்கூட வஸ்தை கொண்டு அளக்க முடியாது இல்லையா? அதனால அவங்களை கண்டுபிடிக்க முடியல. ஆனா விஞ்ஞானிகள் சமாதி நிலைக்கு போறாங்க. அதாவது அதிர்வையும் கடந்த உணர்வுக்கு போறாங்க. அதிர்வுக்கு முந்தைய நிலை உணர்வு, அந்த நிலைக்கு போறாங்க. சாமிஜி அப்படி போய் தான் அந்த இறைநிலை, இருள் வெளி, டார்க் மேட்டர்ல என்ன இருக்குங்கிறத கொஞ்சம் உணர்ந்தும் பிறகு யூகித்தும் சிந்தித்தும் அழகா முழுமையா நம்ம கொடுத்துட்டாங்க. இந்த யுகத்துல யாரும் கொடுக்கல. வேத காலத்துல கூட நீங்க கவனிச்சீங்கன்னா அதிர்வுகளை கண்டுபிடிச்சாங்க, சொன்னாங்க. ஆனால்
இந்த அதிர்வனுடைய பின்னணி என்ன, எப்படி அதிர்வு ஏற்பட்டதுன்னு அவங்களும் சொல்ல முடியல. இதை ஒரு முறை நமது மதிப்புக்குரிய அழகர் ராமானுஜம் ஐயா இருக்காங்க இல்லையா, அவர் ஒரு பிசிக்ஸில் எம்எஸ்சி பிஹெச்டி, மனுஷி கூட உட்கார்ந்து கொஞ்ச காலம் பயணித்த ஒரு நல்ல மனிதர். அப்போ அவர் ஒரு 10 வருஷம் முன்னாடி என்கிட்ட சொல்லும்போது சொன்னாரு, இது மகிழ்ச்சி தான் முத சொல்லியிருக்காரா, அதாவது தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் அந்த இறைநிலையிலிருந்து விண்துகள் வெளிப்பட்டதுன்னு சாமி சொன்னார் இல்லையா, இது வேதத்துல சொல்லியிருக்கா அப்படின்னு அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவருடைய ஒரு நண்பர் சென்னையில ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பிராமின், வேத விற்பனர். வெறுமனே பிராமின் மட்டும் இல்லை, வேதத்துல அவர் ரொம்ப உயர்ந்த மனிதனும். அவர்கிட்ட இவர் பேசியிருக்காரு, ஐயா வேதத்துல எங்கேயாவது சொல்லியிருக்கான்னு கேட்டிருக்காரு. என்ன கேட்கிறாரு, கிருஷ்ணன் கூட அதை அர்ஜுனன் சொல்றான், இறைநிலையில் இருந்துதான் அணு தோன்றி பஞ்சபூதங்கள் தோன்றி ஜீவனங்கள் தோன்றி எல்லாமே தோன்றி இருக்குன்னு வேதத்துல சொல்லியிருக்கு. ஆனா சுத்த வெளியிலிருந்து அது தோன்றும் போது எப்படி தோன்றிட்டு, சுத்த வெளியே விண் முதலாய் அண்ட கோடிகளாய் ஜீவனங்களாய் தோன்றினாலும் எப்படி தோன்றிட்டு, அடக்கமாக இருந்த ஒன்று இயக்கமாக வெளிப்படுவதற்கு அது எப்படின்னு கேட்டிருக்காங்க. வேதத்துல சொல்லலையும். இவர் அழகர் அவர்கிட்ட கேட்டிருக்காரு. அப்ப அந்த வேத விற்பனர் சொல்லியிருக்காரு, நிச்சயமா சொல்லியிருக்கோம், வேதத்துல சொல்லாது என்ன இருக்கு. அப்ப இவர் சொன்னார், அப்படின்னா கொஞ்சம் கண்டுபிடிச்சு அந்த பேஜை எனக்கு கொடுங்கன்றிருக்காரு. அந்த பக்கம் எந்த வேதத்துல எந்த பக்கத்துல பகுதியில் இருக்கு, அவர் 2 days டைம் கொடுங்க, நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொன்னவர் ஒரு வாரமா அவர்கிட்ட பதில் வரலையா. அப்புறம் இவர் தொடர்பு கொண்டு, என்னங்க 7 நாள் ஆச்சு, என்ன ஆச்சு. உடனே சொல்லிடுறாரு, அழகர் நான் ரொம்ப ஆழமா தேடி தேடி முக்கியமான பகுதியில பார்த்தேன், எங்கேயும் சொல்லலைன்னு. எப்படி இறைநிலையிலிருந்து இயக்கம் வெளிப்பட்டது எங்கேயுமே சொல்லலையா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, ஒரு ஜோக்குக்கு அவர் சொன்னாரா, ஒருவேளை அர்ஜுனன் அதை கேட்டிருக்க மாட்டானா இருக்கும். ஏன்னா கிருஷ்ணன் சொன்னதெல்லாம் அர்ஜுனுடைய கேள்விக்கு தானே பதில். ஒருவேளை அர்ஜுனன் வந்து கேட்டிருக்க மாட்டானா இருக்கும், எப்படி வெளிப்பட்டதுன்னு அவன் கேட்டிருக்க மாட்டான், ஆனா அவன் சொல்லலேன்னு மழுப்பினார் சந்தோஷமா. இது அழகர் ஐயா என்கிட்ட சொன்னார். சொல்லிட்டு சொன்னா, அப்ப நம்ம சாமிஜி எவ்வளவு கிரேட். நிறைய இடங்கள்ல அழகர் ஐயா பேசும்போது முக்கியமா ஒரு பாயிண்ட் பேசுவார், த கிரேட்னஸ் ஆஃப் அவர் குரு வேதாத்ரி மகரிஷி. நம்முடைய குரு மகானுடைய மேன்மை என்னன்னா இதுதான், எப்படி தோன்றிட்டு, அப்புறம் எதற்காக தோன்றிட்டு, அது ஒரு கேள்வி. எது, எப்படி, எதற்காக, இறுதியில் நானாக தோன்றியிருக்கு. இந்த வாசத்தை மறக்காதுங்க. எது, எப்படி, எதற்காக, இறுதியில் நானாக தோன்றியிருக்கு. தத்துவத்தில் கேட்க வேண்டிய மிகப்பெரிய கேள்வி இது. அர்ஜுனன் கேட்டான், கிருஷ்ணன் ஒவ்வொன்றும் கேட்டு வரான் ஞான உபதேசத்துல. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு விஞ்ஞானி எங்க வந்திருக்காங்க, பிரபஞ்சம் முழுவதும் அதிர்வு அலைகளால் ஆனது. அதிர்வு அலைகளால் ஆனது. ஒரு அதிர்வும் இன்னொரு அதிர்வும் கொஞ்சம் விலகி நின்றுதான் அதிர்வு, ஒட்டாது. ஆனா அதுல வரக்கூடிய அதிர்வு அலைகள் இருக்கு பாருங்க, அது ஒரு அலையோடு இன்னொரு அலை ஊடுருவும், அதுவும் ஒட்டாது, ஊடுருவும், பெனிட்ரேஷன் சொல்லுவோம். அப்படி எல்லா அதிர்வு அலைகளும் ஊடுருவி ஒரு கணத்தை உருவாக்குது. அது பேர் தான் சக்தி களம் அல்லது வான்காந்த களம். ஒரு களம், ஒரு ஃபீல்டை உருவாக்கிடுச்சு. அப்படிங்கிறது விஞ்ஞானத்துல இருக்கு, இப்ப விஞ்ஞானத்துல வந்துடுச்சு. விஞ்ஞானத்தில் இப்ப என்ன நெருங்கி வராங்க, அதிர்வு அலைகள் சொல்லிட்டு அத்தனையும் உணர்வு அலைகள். உணர்வுன்னு ஒரு பேர் அவங்க கொடுக்குறாங்க, யூனிவர்சல் கான்சியஸ்னஸ். ஆனா இதுக்கு முன்னாடியே ஞானிகள், இயற்கை சிந்திக்கக்கூடியவர்கள் எல்லாம் இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு
மில்டன் சொல்லி ஒரு ஆங்கில கவிஞன் ஒருத்தர் உண்டு, அற்புதமான கவிஞன். அவன் பேரடைஸ் லாஸ்ட்னு சொல்லி நிறைய வால்யூம்ஸ் எழுதியிருக்கான். அந்த மில்டன் ஒரு கவிதையில சொல்றான், யூ cannot pluck even a little flower without disturb the distant star. அவன் என்ன சொல்றான், உங்க வீட்டு தோட்டத்துல ஒரு மல்லிகை செடி இருக்கு, அதுல ஒரு மல்லிகை பூ பூத்து இருக்கு, நீ அதை பறிக்கிறது கூட சொல்லக்கூடாது, பூவை கொய்தல் பறித்தல். பழத்தை பறிக்கலாம், மலரை பறிக்க கூடாது, கொய்தல். என் சிறு மலரை கொய்யும் போது ஒரு சின்ன அதிர்வு ஏற்படும் இல்லை, அந்த அதிர்வு கண் இமைக்கும் நேரத்தில் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி மிக தொலைவில் இருக்க நட்சத்திரத்துக்கு கூட தெரிஞ்சு போயிடுமா. அந்த கவிஞன் எழுதுறான். அப்ப அவன் என்ன சிந்திச்சிருக்கான், பிரபஞ்சம் முழுவதும் அதிர்வு அலைகளால் நிரப்பப்பட்டிருக்கு, எங்க ஒரு சிறு அதிர்வு ஏற்பட்டாலும் கண்ணிமைக்க நேரத்துல எல்லா இடத்துலயும் பரவுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், ஒரு அதிர்வு அல்லது அதனுடைய அலை பக்கத்துல இருக்கிற அலையோட இணையுது, ஏற்கனவே வல மாதிரி பின்னி இருக்கு இன்டர்நெட், அத சொல்றாரு. அது அப்ப அதுக்கு உணர்வு ஏற்படுது, ஒவ்வொரு அதிர்வுலையும் ஒரு உணர்வு. இப்போ இந்த தொட்டாஸ் சுருங்கின்னு ஒரு செடி உண்டுல, தொட்ட உடனே சுருங்கிக்குது, தெரிஞ்சு சுருங்கதானே இல்லை, தொடும்போது ஒரு அதிர்வு ஏற்படுது இல்லை, அது உணர்வுனால தன்னை பாதுகாத்து சுருக்கிக்கலாம். அப்ப உணர்வு முந்தியதா அதிர்வு முந்தியதா? உள்ளுக்கு ஏற்கனவே உணர்வு இருக்கு, தொடும்போது அதிர்வு, அந்த உணர்வு அதிர்வை உணர்ந்துட்டு என்ன செய்யணுமோ செஞ்சுக்குது. பச்சோந்தி. இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இயற்கையினுடைய மூலம் முழுக்க முழுக்க உணர்வு, கான்சியஸ்னஸ். சுத்தவெளியில் என்ன அடக்கமா இருக்குன்னா கான்சியஸ்னஸ், தட் டு எட்டர்னல் கான்சியஸ்னஸ், எல்லையற்ற அளப்பரிய உணர்வு களம். அப்போ இன்னும் ஆழ்ந்து சிந்திக்கிற போது உணர்வுன்னு வந்தாலேயே தன்மைன்னு ஒண்ணு வரணும். இப்போ காது கேட்குது, உணருது, எதை உணருது, சப்தங்கிற தன்மையை உணருது, நாக்கு சுவைங்கிற தன்மையை உணருது. அப்ப எங்க உணர்வு இருக்கோ அங்க ஒரு தன்மைன்னு ஒண்ணு இருக்கும், இருக்கணும்ல. இன்னும் சொன்னா அந்த உணர்வே ஒரு தன்மையோடு கூடியது, உணர்வே ஒரு தன்மையோடு கூடியது. அப்ப இது எப்படின்னு கண்டுபிடிக்கிறது, இங்கதான் தியானம். தியானத்துக்கு என்ன முக்கியத்துவம்னு கேட்டீங்கன்னா, இப்போ இயற்கையினுடைய வெளிப்பாட்டுல விலங்குகளும் சரி, இறுதியாக மனிதனும் வந்திருக்கான். விலங்குகளும் 5 புலன்களை கொண்டு பலவற்றை உணர்ந்து அறியுது, ஐய அறிவுன்னு சொல்றோம். மனிதனும் 5 புலன்கள் மூலமாக உணர்ந்து அறியணும், ஐயறிவு இருக்கு. ஆனால் மனித தோற்றம் நிகழ்த்த பிறகு அந்த 5லிருந்து 6 நோக்கி எழுச்சி பெற்ற அறிவு இருக்க, அது சிந்தனை அறிவாக ஓங்குகிற போது இன்னும் உயர் சிந்தனை. அது என்ன உயர் சிந்தனை? அப்ப தாழ்ந்த சிந்தனைன்னு ஒண்ணு இருக்கா? நான் இருக்கு. அதான் பொதுவாக உலகம் முழுவதும் இருக்கு. பணத்தை மட்டும் மையமா வச்சு சிந்திக்கிறாங்க பாருங்க, பணம், புகழ், அதிகாரம், அதான மெட்டீரியல் வேர்ல்டு. தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், மதவாதிகள், அப்கோர்ஸ் மதவாதிகள் கூட அவங்க சிந்தனை எல்லாம் பொருள் உலகை மையமா கொண்டுதான் அந்த சிந்தனை ஓடும். உயர் சிந்தனை என்பது இந்த பொருள்களுக்கு மூலமான இருக்கக்கூடிய இறைநிலை பற்றிய சிந்தனையாக இருக்கும், அல்லது பொருட்கள் எவ்வாறு தோன்றிட்டன என்று அதிசயமா வியப்பா ஆழ்ந்து சிந்திக்கிறாங்கல்ல, அது உயர் சிந்தனை. இப்போ இப்படி வச்சிருக்க, இப்போ நம்ம ஒரு மரத்துக்கிட்ட நிக்கிறோம், ஒரு பழம் கீழே விழுந்தனா நம்ம என்ன செய்வோம், ஓடி போய் அந்த பழத்தை எடுத்து கடிச்சு சாப்பிடுவோம், சாதா. ஆனா நியூட்டன் அப்படி செய்யல. சார் ஐசக் நியூட்டன் ஆப்பிள் தோட்டத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது மரத்துல இருந்து ஆப்பிள் பழம் கீழே விழுது, அவன் எடுத்து ஓடி போய் சாப்பிடல. அவன் சிந்தனை எப்படி மாறுது,
இந்த பழம் மரத்துலலாம் இருந்தது. எப்படி கீழே விழுந்தது? அப்ப ஏன் அது மேல போகல? தேர் ஆர் 2 சான்சஸ். ஒண்ணு மேல போகலாம். மரத்த விட்டு பிரிந்த பழம் மேல போகலாம் அல்லது கீழ வரலாம். கீழ ஏன் வந்தது? இப்ப பாருங்க சிந்திக்கிறான். இதான் உயர் சிந்தனை. ஒரு நிகழ்வை கண்டதும், அந்த நிகழ்விலிருந்து ஒரு சிந்தனை தோன்றுமானால், அது உயர் சிந்தனை. அது மாரி ஆறறிவு நோக்கி பயணித்த பல கோடி மக்கள்ல, பல கோடியில ஒருத்தன் உயர் சிந்தனைக்குள்ள நுழையலாம். அப்படி நுழையும் போதுதான் இந்த விஞ்ஞானத்தை பற்றி ஆய்வு வருது. எப்படின்னா விஞ்ஞானிகள் ஆய்வு செய்றாங்க. அது மாரி விஞ்ஞானிகள் செய்யும்போது இந்த அதிர்வு, இப்ப அதிர்வுனா என்ன? இந்த விண் துகள்னு சொல்றோமே, அது அதிர்ந்துட்டு இருக்கு. அதனால அதுல இருந்து ஒரு தள்ளும் சக்தி. அது அதிர்வு அலைன்னு சொல்றோம். இதுல என்ன சொல்ல வர்றோம்? விஞ்ஞானிகள் உணர்ந்தது, அந்த எல்லையற்ற பரம்பொருள், சுத்த வெளியில இருக்கக்கூடிய அது உணர்வின் அதிர்வுன்னு சொன்னாங்க. அந்த உணர்வினுடைய அகத்தன்மை என்ன? அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? தியானத்துல சிவகலத்துக்கு போறாங்க. அதாவது சக்தி களத்துக்கும் சிவகலத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். சக்தி களம் என்பது முழுக்க முழுக்க இயக்கம். ஒவ்வொரு கோளும் சுழலுது, ஓடுது. ஒவ்வொரு விண்துகளும் சுழலுது, ஓடுது. எந்த இடத்துல சுழற்சியும் ஓட்டமும் இருக்கோ அதை இயக்கம் என்று சொல்லுவோம். அதனால அதுக்கு பேர் பேர் இயக்க மண்டலம். சக்தி களத்துக்கு, பிரபஞ்சத்துக்கு பேர் இயக்க மண்டலம்னு ஒரு பேர் இருக்கு. இப்ப நாம நல்ல தவம் செய்யறோம், சக்திகளும் நல்ல உணர்வு கிடைக்குதுன்னா எதை உணர்றோம்? இயக்கத்தை உணர்றோம். கரெக்டா? அதை கடந்து அடக்கத்துக்கு போகிறப்போ சிவகலத்துல அடங்கி இருக்கிறோம். அங்கு உணர்வு இருக்கானா? உணர்வு இருக்கு. ஆனா அது இயக்கத்தின் உணர்வு அல்ல, அடக்கமாக இருக்கிற ஒன்றினுடைய உணர்வு. அங்க உணர்வு இருக்குனால அந்த அடக்கத்திலையும் நேற்றுதான் அவர் நாகராஜன் ஞானாசிரியர் வீட்டுக்கு வரும்போது இதை நான் விளக்கம் கொடுத்தேன். அடக்கத்துல அதிர்வு இருக்குமா? அதிர்வுனாலே இயக்கம் தானே அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து, இந்த கேள்வி எனக்கு 2005 நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் வேதாத்தின் மகர்ஷி அவர்கள் ஒரு பேராசிரியர் கருத்தரங்கு வச்சிருந்தாங்க. அங்க முதல் முறையா இதே அழகர் ஐயா அவங்க முதல் நாள் கருத்தரங்குல பேசுறாரு. அவர் சொல்றாரு, மகிழ்ச்சி ஐயா ஒரு புதுசா ஒரு விஷயம் சொல்றாரு. முன்னாடிலாம் என்ன சொல்றாரு? சிவகலம் என்றால் அடக்கம், சிவம் என்றாலே அடக்கம், நிற்சலனம், சான்ஸ்கிரிட்ல நிற்சலனம். ஆனா ஆன்மீக மகிழ்ச்சி சொல்றாரு, இல்லப்பா அங்க அதிர்வு இருக்கு, கைனமெட்டிக் குவயரிங் மோஷன் சொல்லுவாங்க, இருக்குன்னு சொல்றாரு. அப்ப சிவகாலம் முழுவதும் அதிர்வு இருக்கு. உடனே அங்க கருத்து மோதல் வந்துருச்சு. மூத்த பேராசிரியர்லாம் பெரியவங்கலாம் இருக்காங்க. அழகரையா மேடையில சொல்றாரு, மகிழ்ச்சி மேடையில இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வாக்கு விவாதமே வந்துருச்சு. அழகரையால சமாளிக்க முடியல. வரையான்னு மேடை விட்டுட்டு போயிட்டார். அப்புறம் அடுத்த நாள் 2வது நாள் கருத்தரங்குல மகிழ்ச்சி மேடையில உட்கார்றாரு. அப்ப நான் அதுக்கு முன்னாடி சாமிஜியில நான் நேரடியா கேள்வியே கேட்டதில்லை. எத்தனையோ முறை பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன். அவர் எங்க வீட்லயும் பல முறை தங்கியிருக்காங்க. நான் கேட்க வேண்டும். ஒரு பயம் அல்லது ஒரு மரியாதை. முதல் முறையா கேட்டேன். ஐயா இன்னைக்கு நேற்று காலையில அழகர் ஐயா நீங்க சொன்னதாக இப்படி சொன்னாரு. சுத்தொழில இயக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். மகிழ்ச்சி நேரடியா பதில் சொல்லாம அப்படியே சுத்தி சுத்தி சமாளிச்சுட்டு பதில் சொல்லாம விட்டுட்டாரு. கவனிக்கணும். எனக்கு அவருக்கு நடந்த சம்பாஷணை 2005 நவம்பர் அல்லது டிசம்பர். பிறகு மதியத்துக்கு பிறகு டாக்டர் என்ஐ பெருமாள் அங்க இருக்காரு இல்லையா, என்ஐபின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட நான் சொன்னேன், இப்படி நான் காலையில் நான் கவனிச்சேன், கேட்டேன், சாமி சமாளிச்சுட்டாரு, பதில் சொல்லலைன்னாரு. அப்ப பதில் வேணுமே. ஒரு சீடன் கேட்டா குரு சொல்லிதான் ஆகணும். அது அவருடைய கடமை இல்லை. அப்போ நம்ம ஒண்ணு செய்வோம். நைட் ஒரு 7, 8 மணிக்கு
சாமிஜிக்கு ரூமில் போய் வீட்டில் போய் மேலே பார்க்கலான்னாரு. சரி, அப்புறம் போனோம். உள்ள போனதுமே மனுஷியா மூஞ்சியை பார்த்துட்டாரு. ஓ, இவன் எதுக்கு வந்திருக்கான்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் உட்கார வச்சுட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஃப்ரூட் சலாடு கொடுத்தாரு. சாப்பிட்டு கொண்டாரு. என்னப்பா நார்மல்காரன் என்ன அப்படின்னாரு. ஒன்றுல சாமி, காலையில் நீ என்ன கேட்குறேன்னு தெரியும், அதுக்கு நான் பதில் சொல்லி உன்னை புரிய வைக்க முடியாது. ஏன்னா அதை புரிவதும் கஷ்டம், புரிய வைக்கிறதும் கஷ்டம். அவர் சொன்ன வார்த்தை, நீ புரிந்து கொள்வதும் கடினம், நான் உனக்கு புரிய வைப்பதும் எனக்கு கடினம். ஆனால் நீ புத்திசாலி, ஒரு நாள் உனக்கு அது தெரிய வரும், அது வரைக்கும் பொறுமையாக இருந்தார். மேட்ரு முடிஞ்சு போச்சு. அதுதான் நேற்று நான் ஆராதனை சொன்னேன். அதுக்கு பிறகு மகிழ்ச்சி காலம் போயிடுச்சு. ஒரு 6 மாசம் 1 வருஷம் நான் விடலை, எனக்குள்ள டீப்பா போறேன். சிவகணத்துல எப்படி அதிர்வு இருக்க முடியும், இயக்கம் எப்படி இருக்க முடியும்? அப்போ டீப் மெடிடேஷன்ல போகும்போது மகிழ்ச்சி சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், ஒரு இருக்க ஒரு வார்த்தை போடுறல, அதுல கண்டுபிடிச்சு அதை நம்ம நாகராஜன் சொல்லும்போது சொன்னேன். பொதுவாக நம்ம பேசும்போது சிவம் என்றால் அடக்கம், சக்தி என்றால் இயக்கம், 2 அம்சங்கள், அடக்கம் இயக்கம் சொல்லியிருக்கோம். நானும் நிறைய பேசியிருக்கேன். ஆனா 3வது ஒரு வார்த்தை இருக்கப்பா, அது இடைப்பட்ட வார்த்தை. அடக்கத்துக்கும் இயக்கத்துக்கும் இடைப்பட்ட வார்த்தை இறுக்கம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அற்புதமான விஞ்ஞானம் இது. அடக்கம், இறுக்கம், பிறகு இயக்கம். அப்ப இறுக்கம்னா என்ன? இறுக்கம் என்று சொல்லும் போதே அது உள்நோக்கியா வெளிநோக்கியா? இருக்கும்னாலே உள்நோக்கி தானே. இப்படி இருக்கிறோம் அப்படின்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸே கொடுப்பார். உள்நோக்கியே இருக்கும். அப்போ சுத்தவெளியில் ஏற்படக்கூடிய அதிர்வு புறநோக்கிய அதிர்வு அல்ல, அகநோக்கிய அதிர்வு. இறுக்கம் என்றால் தன்னிருக்கம். அது வேறு அர்த்தம், தன்னிருக்கம், தன்னையே தான் இருக்குது. அப்போ உள்நோக்கி இருக்குது. அப்போ அது அந்த இயக்கம்னு சொல்லணும். இயக்கம் என்றால் இடம் விட்டு இடம் பெயரும், அல்லது சுழறணும், ஓடணும். தன்னிருக்கத்துல சுழற்சியும் இல்லை, ஓட்டமும் இல்லை. ஆகவே அது இயக்கம் இல்லை, அடக்கத்துக்குள் நடக்கக்கூடிய இறுக்கம். எப்படி போறாரு பாருங்க மகரிஷி. ஏன் அவர் பேசலவில்லை? அவருக்கு டைம் முடிஞ்சு போச்சு. வயசு ரொம்ப ஏஜ் ஒன்று, உடல் நலம் கொஞ்சம் குண்டிட்டாரு. அதுக்கு ஒரு 10 வருஷமாவே நான் கவனிச்சிருக்கேன். அவர் 10ல் ஒரு 5 வருஷம் அவருடைய 95 வயசு 90 வயசுக்கு அப்புறமே அவர் இந்த நுண்ணிய விஷயத்துல அழுத்தி அதிகமா சொல்றது இல்லை. மேற்போக்க சொல்லிட்டு ஸ்பீடா போறாரு. ஏன்னா சீக்கிரம் சொல்லிடுறோம், வயசாகி போச்சு. சிந்திக்க சிந்திச்சு புரிஞ்சுக்கிட்டுன்னு விட்டுட்டார். இப்ப நாம என்ன செய்யறோம்? சிந்திக்கிறோம். அவர் அப்படியே சென்டென்ஸா சொன்னதை, ஒரு வாக்கியமா சொன்னதை, அந்த வாக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உட்பொருள் விளக்கம் என்னாலும் நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன். தன்னிருக்கம்னு ஈஸியா ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம். இந்த தன்கிற வார்த்தை எதை குறிக்குது? சுத்த வெளியே. அது தனக்குள்ளாகவே ஒரு இறுக்கத்தை உண்டு பண்ணு. இதை எப்படி விஞ்ஞானி அளக்க முடியும்? ஒண்ணு, தன் இறுக்கத்தினால எவ்வளவு இருக்குதோ ஒரு கட்டத்துல மிகுதின்னு வரும். மேற்கொண்டு இருக்க முடியாத ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரும். அப்ப என்ன ஆகும்? எவ்வளவு அழுத்தம் கொடுத்ததை உள்நோக்கி அதுக்கு சமமான அழுத்தம் வெளிநோக்கி வரும். அப்படின்னா புற அதிர்வு, அது வரைக்கும் அக அதிர்வு, அப்புறம் புற அதிர்வு. அப்ப புறத்துல ஒரு அதிர்வு வருமானால் அதிர்வு அலையும் வரும். அந்த அலையில என்ன இருக்கும்னு சொன்னா, அதிர்வதற்கு முன்னாடி இறுக்கம்னு ஒண்ணுதுல, அந்த இறுக்கத்துக்குள்ள என்ன இருந்திருக்கோ அது வெளியில வரும். எந்த மையத்தை இருக்கிச்சோ அது சென்டர் கோர் என்று சொல்லுவோம், உள் மையம். எந்த மையத்தை இருக்கிச்சோ அந்த மையத்தில் இருக்கிற தன்மை புற அதிர்வாக அலைகளாக வெளிவரும். அது என்னன்னு தியானத்துல போனவர் கண்டுபிடிச்சாங்க.
அதுதாங்க ஆனந்தம். சர்வம் ஆனந்தமயம்னு சொன்னாங்கல்ல. சர்வம்னா பிரபஞ்சம் முழுவதும் மட்டும் இல்லை, சுத்தவெளிக்கு எல்லையற்ற பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஆனந்தமயம். சர்வம் ஆனந்தமயம், சிவானந்தம். அப்போ எது எது உணர்வு, ஆனந்த உணர்வு அதிருது. பிரபஞ்சம் முழுவதும் இந்த அதிர்வுகளில் இருப்பது ஆனந்தம். அப்போ ஒரு கால் நாம நம்முடைய தவத்துல ஒடுக்கி ஒடுக்கி போக போக முதல் உணர்வு கிடைக்குது. அது உயிரினுடைய தொகுப்பு சுழற்சி. அது உயிரினுடைய நல்ல கவனிக்கணும். உயிர் என்று சொன்னா பல கோடி மீன் துகள்கள் ஒரு தொகுப்பு இயக்கமா சுழலும் போது தொகுப்பு இயக்கம், அது உயிர் சுழற்சின்னு சொல்றோம். ஆனால் ஒரு மின்துகள் எடுத்தீங்கன்னா, ஒரு உயிர் துகள் எடுத்தீங்கன்னா அது அதிர்வு. இது இயக்கம். இப்போ சக்தி, அதாவது உயிர் சக்தி சுழண்டு இயங்குது, தனித்தனி பார்ட்டிகளா அதிர்ந்து கொண்டு இருக்கு. ஒண்ணு. இரண்டாவது, உடல் முழுக்க எதுவாலானது? விண்துகளின் திணிவு தானே பருப்பொருள். அப்போ உடம்புல உயிர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு உறுப்பு, ஒவ்வொரு சிற்றறைக்குள்ளேயும் அந்த விண்துகளோட அதிர்வு இருக்கு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு ஆழ்ந்து தவத்துல போறோமோ, போக 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 இங்க நாம உணர்வது சுழல் அழுத்தம், அதிர்வு அல்ல, சுழல் அழுத்தம். பல கோடி விண்துகளுடைய தொகுப்பு சுழல் இயக்கத்தை அழுத்தமாக உணரும். இன்னும் அப்படியே ஒடுக்கி போகும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விண்துகளும் அதிர்வு இல்லை, அந்த அதிர்வை உணர முடியும். என்னைக்கு அந்த அதிர்வை உணர்றோமோ அங்குதான் ஆனந்தம் என்ற சொல்லுக்கு பொருள் தெரியும். இதே மகிழ்ச்சி வந்து ஒரு பாடலே சொல்றாரு. அடைப்பு கவின்னு ஒரு கவி உண்டு. அன்பர்களே வாரியர்னு ஒரு பாட்டுல, அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரியர். இன்பம், பேரின்பம் உன்னை பெறணுமா? அது எங்க இருக்கு தெரியுமா? அறிவுல இருக்கா. அறிவு அறிவு அது உணர்வு. அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரியர். அறிவுனா என்ன? எங்க இருக்கு? ஒரு விண்துகளுடைய சுழற்சி இருக்குல்ல, அதனுடைய மையத்துலதான் அறிவு. அதை இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ் என்று சொல்லுவோம். உள்ளார்ந்த உணர்வு. அவர் சொல்றாரு மறைவுமா, உயிர் துகளுக்கு உள்ள அறிவு அது எப்படி இருக்கான்? பேரின்பமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர். அன்பர்களே, இது ஏதோ வெறும் உடல் அல்ல, இது ஒரு பொக்கிஷம், பெருமேனி. இந்த உடல் எதை தாங்கி கொண்டிருக்கு தெரியுமா? உயிர். உடலை எல்லையாக கொண்டு உயிர் சுழண்டு ஓடுது. உயிர் மையத்துல என்ன இருக்கு? உணர்வு, அறிவு. எப்படி இருக்கு? ஆனந்தமா இருக்கு. அப்போ இதுல 2-3 விஷயம் நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த உடலுக்குள்ளாக ஒரு உயிர் சக்தி எல்லை கட்டி சுழண்டு ஓடுது, எல்லைக்கு உட்பட்டு. அதிலிருந்து வரக்கூடிய அதிர்வு அலைகளும் எல்லைக்கு உட்பட்டு சுழண்டு ஓடினாலும் அந்த ஜீவகாந்தம் புலன் வழி வெளியேறு, உயிர் வெளியேறுது. உயிரிலிருந்து வரக்கூடிய காந்த அலை புலன் வழி வெளியேறுது. எப்படி வெளியேறுது? தன்னிலை மாற்றம் கொண்டு. அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற 5 தன்மைகளாக கன்வெர்ட் ஆகுது. கன்வர்ஷன் சொல்றோம். அப்போ ஜீவகாந்தம் அந்த அலையாக வெளியேறல, ஒரு தன்மையாக மாறிடுது, செலவாயிடும். தியானத்தினுடைய குறிக்கோள் என்னன்னா, மனதை என்ன பண்றோம்? முதல்ல உயிர்ல வைக்கணும். உயிரை வச்சு தியானம் பண்ணி பண்ணி பல வருஷங்கள் பழகும் போது என்ன ஆகும்? இந்த புலன்கள் தானா அடங்கும். 5 புலன்களால் பெறக்கூடிய 5 தன்மைகள் இருக்குல்ல, அது இருக்காது, புலன் அடங்கிடும். அப்போ இந்த மனம் இப்ப எங்க அடங்குதுன்னா, ஜீவகாந்த களத்துக்குள்ள மனம் போய்விடும்.
ஜீவகாந்தம் தான் உணர்வு, அதுதான் மன அலையும். இப்ப உணர்வு இல்லை, மன அலை இருக்கு. என்ன அலை? ஜீவகாந்த அலை. அப்ப தவம் உச்சத்துல வரும்போது புலன் உணர்வுகள் இல்லை, ஜீவகாந்த உணர்வு. அத தன் உணர்வுன்னு சொல்லுவோம். தன் உணர்வு. எப்போ ஜீவகாந்த அலையை உணர ஆரம்பிச்சிட்டோமோ, அடுத்த வினாடி, வித்தின் நோ மொமெண்ட், அது வான்காந்தமா மாறி நிற்கும். ஏன்னா இங்க தன்மாற்றம் இல்லை. ஜீவாத தண்ணியில மாறல, காந்தம் காந்தமாவே இருக்கா, வெளியிலே காந்தம் தானே, ரெண்டும் மெர்ஜ் ஆயிடும். அப்போ வான்காந்தமா பிரபஞ்சம் முழுவதும் அந்த அதிர்வுகளை நம்ம உணர ஆரம்பிப்போம். அது ஒவ்வொரு கட்டமா போகுது. அப்புறம் அந்த அதிர்வையும் கடந்து ஒரு உணர்வு நிலைக்கு போகிற போதுதான் என்னெல்லாம் நம்ம உணர்வோம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல உணரக்கூடியது ஒரு முழுமை உணர்வு, ஏக உணர்வு. நான் அடிக்கடி சொல்றது, இது ஒன்றும் புதுசு இல்லை. முழுமை உணர்வு, அது எப்படி ஆனந்தமா இருக்கு. சார் இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு கடினமாயி புரிந்து கொண்டும் தவம் பண்ணி எதுக்காகன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அதான் பியூட்டி. தன்னை எல்லையற்ற பரம்பொருளாக ஆனந்தமய கோஷமாக உணர்கின்ற காரணத்தினால இதுவரை சிறைப்பட்டு கிடந்த ஆன்மா, மனதில் சிறைப்பட்டு கிடந்த ஆன்மாவுக்கு முதல் முறையா விடுதலை, லிபரேஷன். இப்போ நீங்க நல்லா பாருங்க, மனுஷன் யாருமே விடுதலையாக இல்லை, சுதந்திர மனிதனாக இல்லை. நோவன், எல்லாருமே சிறைப்பட்டிருக்க, அடிமை, அடிக்ட்னு சொல்றோம். ஒருத்தன் ஸ்மோக்குக்கு அடிக்ட், ஒருத்தன் ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட், ஒருத்தன் பணத்துக்கு அடிக்ட், ஒருத்தன் சினிமாவுக்கு அடிக்ட், ட்ரெஸ்ஸுக்கு அடிக்ட், நகைக்கு அடிக்ட். இப்போ எண்ணி பாருங்க, உங்களுக்கு உங்க மனசுல எவ்வளவு அடித்தடங்கள் இருக்கு. அப்ப அங்க யார் சிறைப்படுறா? ஆன்மா. ஆன்மா எல்லையற்றது இல்லையா? அது உடம்புக்குள்ள மனசுக்குள்ள சிறைப்பட்டு தவித்து கொண்டிருக்கு. நிறைய ஏக்கங்கள் தேக்கமாக நிக்குது, உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, சோர்வடையுது, சலிப்படையுது, மொத்தத்துல சங்கடப்படுது. எங்க சங்கடம்னு இருக்கோ அங்க நீங்க புரிந்து கொள்ளுங்க, நீங்க சிறைப்பட்டிருக்கீங்க. ஆமா, ஒரு பொருள் வேணும்னு நினைக்கிறோம், கிடைக்கல, சங்கடப்படுறோம். அல்லது கிடைச்ச பொருள் கைவிட்டு போயிடுச்சு, சங்கடப்படுறோம். எதிர்பார்த்தது கிடைக்காத போதும், கிடைத்தது நழுவி போகிற போதும் சங்கடம் வருது இல்லை? அப்ப அந்த பொருளுக்கு நாம அடிமை, உணவுக்கு அடிமை, சுவைக்கு அடிமை. ஆனா முதல் முறையா ஒரு அடிமைத்தனம் இல்லாத ஒரு முழு சுதந்திரம், டோட்டல் லிபரேஷன். அது உணர்வு தட்டும்போது மை காட் என்ன சந்தோஷம். அதுக்கு பிறகு அவனுக்கு எந்த ஒன்றுக்கு செயல்பட மாட்டான், புகழ்ச்சிக்கு கூட செயல்பட மாட்டான். ஆனா மேடையில் உட்காந்து வானுவதுல புகழ்ந்து பேசுவாங்க, அவன் காதால கேட்பான், கண்டுக்கவே மாட்டான். அதுக்கு பிறகு அவன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்கே, அந்த ஆனந்தத்தின் வெளிப்பாடு தாங்க அன்பு கருணையும். ஆனந்தம்னா என்ன, அன்புனா என்ன? யார் ஒருவர் ஆனந்த நிலைக்கு போறாரோ அவரிடம் அன்பு தானா பரவும். அவரு பரப்புறது இல்லை, அவற்றிலிருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் நத்திங் பட் லவ். இது ஒரு பெரிய சாதனை. இன்னைக்கு விஞ்ஞானம் அதை கண்டுபிடிச்சாலும் அது பேரு பேத்து கொண்டு போகாது. ஏன்னா அது மெட்டீரியலைஸ் தானே. பழையபடி அந்த விஞ்ஞான இப்ப கண்டுபிடிச்சதை வச்சுட்டு இந்த பொருளாதார வாழ்க்கையில என்னென்னலாம் அட்டூழியம் பண்ண முடியும். இதுவரைக்கும் அந்த விஞ்ஞானம் எல்லாமே அப்படித்தானே, நன்மைதான் தருது. ஆனா நன்மையை விட அதை தீமையாக மனித மனம் ஆக்கிக்குது. இப்ப செல்போன் இருக்கு, தீமைக்கு தான் அதிகம் பயன்படுத்துறாங்க, உங்களுக்கு தெரியும். காரணம் என்ன? மனித மனம் பக்குவம் அடையல, இன்னும் உணர்ச்சி வசத்திலே இருக்கு. ஆகவே வேதாத்திரி மகரிஷி சுவாமிகள் இன்னைக்கு விஞ்ஞானம்
நெருங்கி போற இடத்த என்றைக்கோ கடந்து போயிட்டார். கடந்து போய் வயதான காலத்துல அந்த பிரம்மஞான பாடல் அது இருக்கிற ஒரு 4 லைனோ 8 லைன் தான். ஆனாலும் முழு தத்துவம் அடங்கி இருக்கு. இதுதான் இப்ப நாம கொஞ்சம் கொஞ்சமா பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம். இப்ப எனக்கு என்னன்னா, அதான் நேற்று அவர் ஞானாசிரியர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நமக்கும் கொஞ்சம் ஒன்றும் பெரிய வயசாகல. நான் ஐ டோன்ட் திங்க் லைக் தட். சொல்லப்போனா இன்னும் இளமை பல்லுதான் இல்லையே தவிர ஒரு புத்துணர்வு வந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு என்ன காரணங்கிறது இப்ப நான் சொல்றேன். நீங்களும் அதை செய்து பழகணும். அதாவது இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல ஒரு டயலாக் இருக்குன்னு அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன். என்னை தேடி வருகிறவன் வழியில் அற்புதங்களை சந்திப்பான். பொதுவா அற்புதங்களை சந்திக்கும் போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் தெரியுமா? ஓ மை காட் அப்படிம்போம். இதுவரைக்கும் தெரியாத ஒரு ரகசியமா இருந்த ஒரு அற்புதத்தை ஏதோ ஒரு அற்புதத்தை கண்டுபிடிச்சிடும் வைங்களேன். ஓ மை காட் அப்படிம்போம் ஒரு மகிழ்ச்சி. அதுவும் இறைவாக்கா என்ன சொல்லியிருக்கு? இறைவன் சொல்வது போல சொல்லியிருக்கு. என்னை காண வருகின்றவன் வழியில் அற்புதங்களை சந்திப்பான். நான் அதை என்ன சொன்னேன்? யார் அற்புதங்களை சந்திக்கின்றார்களோ அவர்கள் இறைவனுக்கு அருகாமையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வசனத்தை அப்படியே மாத்தி போட்டேன். யார் ஒரு வழியில் யார் அற்புதங்களை சந்திக்கின்றார்களோ அவர்கள் இறைவனுக்கு அருகாமை சென்று விட்டார்கள். அப்போ ஒரு மிகப்பெரிய அளப்பரிய செல்வம், நிகரற்ற செல்வம் நம் மனசுக்குள்ள இருக்கு. மனம் ஒரு பெரிய பெட்டம். மகரிஷி சொல்லுவாங்க, மனதை விட பெருசு உலகத்துல எதுவுமே இல்லை. ஆனா அந்த மனசு இப்ப எப்படி இருக்கு? இறுகியும் குறுகியும் சிறுத்து இருக்கு. சிறுத்து சிறுமைப்பட்டிருக்கு. ஆனா மனதை விட பெருசு உலகத்துல எதுவுமே இல்லை. மனமது இயற்கையின் மாபெரும் நிதியரோ மனதிலே உழவலாம் மற்றெங்கு தேடுவீர். மகரிஷி இயற்கையில நிறைய நிதி இருக்கு. நிதினா செல்வம் இல்லையா? எவ்வளவு செல்வங்கள் இயற்கையில் இருக்கு. ஆனா மனம் இருக்கே, அது இயற்கையின் மாபெரும் நிதியல்லோ. இதை விட ஒரு பெரிய நிதி உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய நிதியோடு கூடியது மனம். அடுத்தது சொல்ற மனதிலே உழவலாம். மனசுல எல்லாம் இருக்கும்போது வெளியில எங்கப்பா நீ தேடுவேன்னு கேட்க. புஸ்தகத்துல தேட முடியுமா? வேத புஸ்தகத்துல தேடணுமா? இல்லை. ஒரு மனம் இருக்கே, மோர் தென் எ வேதிக், மோர் தென் எ வேதா ஆர் எசன்ஸ் ஆஃப் வேதா. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கிடுங்க. அப்ப எது சொல்ல வரேன்? நம்முடைய மனசை நாம பக்குவப்படுத்தணும். கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம். பக்குவம் என்ன தெரியுங்களா? பக்குவத்துடைய உச்சம் சமாதானம். இன்னொன்னு, பக்குவத்துடைய உச்சம் அந்த இடத்துக்கு வந்தவனுக்கு வேண்டுவது ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு இது வேணும் அது வேணுங்கிற வேண்டுதலே இல்லை. அதான் உச்சம், பக்குவம். அந்த மனத்தை நாம அடையணும். அதுக்காக தான் சாமிஜி ஆசை சீர வைத்தல், கவலை ஒழித்தல். முதல்ல கவலை ஒழித்தலை செய்யுங்க. இன்னைக்கு டேட்ல ஆஸ் அண்ட் டுடே உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு சார்ட் அவுட் பண்ணுங்க. இந்த கவலை ஒழித்தல் அதிகாரத்துல சொன்ன மாதிரி இருக்குல்ல 4. உடனடியாக கவனிக்க வேண்டியது, ஒத்தி போட்டு கவனிக்க வேண்டியது, அலட்சியப்படுத்த வேண்டியது, ஏற்றுக்கொள்ள வேண்டியது 4 கிளாஸ் இருக்கு. அந்த இதை வச்சு இன்னைக்கு அல்ல நாளைக்கு இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுங்க. முதல்ல கவலை ஒழிக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. கவலை ஒழிக்கிறதுனா சால்வ் த ப்ராப்ளம்ஸ். பேரலா அடுத்தது இனி ப்ராப்ளம் வராம இருக்கணுமானா ஆசை சீரமைக்கணும். பிரச்சனைக்கு என்ன காரணம்? துன்பத்திற்கு என்ன காரணம்? ஆசையே அழிவிற்க காரணம் புத்தன். அப்ப நம்ம ஆசையை இருப்போம். முதல்ல இது என்ன சொல்றது? கவலை ஒழித்த ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். அடுத்தது இனி ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு ஆசைகளை எப்படி சீரமைக்கிறது. இந்த 2 முதல் செய்யுங்க. கரெக்ட். இந்த 2 செஞ்சுக்கிட்டு சமாதானத்தை நோக்கி தான் எல்லாம் செய்யணும். மன சமநிலை அடையும் போது
அந்த அறிவின் இருப்பிடமாகிய உயிர் மையத்துக்குள்ள நம்ம அறியாமலேயே நம்ம மனசு ஊடுருவி போயிடும். முடிஞ்சு போச்சு. நீங்க ஒரு பெரிய அற்புதத்தை, இறுதியான அற்புதம், அதிசயம் என்ன? நான் தான் அது. அது நான் என்று சொல்வதை விட இதுதான் அது. ஏன் தெரியுமா? அது இதை கண்டுபிடிக்கல, இதுதான் அதை கண்டுபிடிச்சது. சும்மா ஒரு தமாசை சொல்றேன். அது இதுன்னு சொல்றோமா இல்லையா? தத்துவமசி அதுவே நீயாக இருக்கிறது. யாருக்கு தெரியும்? அதை தன்னுள் உணர்ந்தவனுக்கு தானே தெரியும். அவன் தான் சொல்றான், அதுதான்ப்பா நீயா இருக்கு, அதனால பரவாயில்ல அப்படிங்க. நம்ம உணர என்ன தெரியும்? நான் தான் அதுவாக இருந்தேன். இன்னைக்கு நான் கரெக்ட். அன்னைக்கு எட்டர்னல், நவ் எட்டர்னல் ஆல்சோ. நான் எல்லையற்றவனாக, முழுவதற் பொருளாக, பரம்பொருளாக, சிவமாக இருக்கிறேன். அது ஆனந்தமா இருக்கு. ஆனந்தம் மட்டும் இல்லை, விடுதலை தான் முக்கியம். இன்னைக்கு ஆனந்தமா இருக்கிறதுக்கு என்னென்னாலுமோ வெளியில வழி இருக்கு. தற்காலிக இன்பமாக இருந்தாலும் சிற்றின்பமா இருந்தாலும் எவ்வளோ இருக்கு. அது பேரின்பம் மட்டுமல்ல, விடுதலை, முக்தி. அந்த பாடல கடைசி வரி வருது, எல்லாம் வல்லது. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. முக்தினா விடுதலை. அப்ப இதை நோக்கி நாம பயணிக்கணுமானால் உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டுக்கொள்வேன்? உங்களுடைய ஈடுபாடு இன்னும் அதிகமாக வேண்டும். சில பல தியாகங்களை செய்யணும். அது தியாகம் கூட நான் சொல்றது சரியில்லை. ஏன்னா மாயை என்று ஒன்று புரிந்து கொண்டால் அதை விட்டுட்டோன்னு வைங்களேன், அது தியாகம்னு எப்படி சொல்ல முடியும்? பயன் தரக்கூடியதை விட்டா தியாகம், துன்பம் தரக்கூடியதை விட்டா தியாகம்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் தியாகம்னு கூட சொல்லக்கூடாது. ஆனா உங்களுக்கு நான் அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. நிறைய பணம் சம்பாதிக்குது, தியாகம் பண்ணுன்னு சொன்னா உங்க மனசு என்ன சொல்லும்? கோடி கோடியா சம்பாதிக்கிற, விட்டுருப்பா, தியாகம் பண்ணிடு அப்படின்னா உனக்கு இது கிடைக்கும்னு சொன்னா மனசு ஒத்துக்குமா? ஆனா உண்மை என்ன? நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் யூஸ்லெஸ். உன் உடல் தாங்கக்கூடிய அளவுக்கு. ஊனோடும் உயிரோடும் இரண்ட கலப்பவை அனுபவங்கள் மட்டும்தான் நம்முடைய சொத்து. புரியுதா உங்களுக்கு? மகிழ்ச்சி என்ன சொன்னார் ஒரு இதுல, நீ விட வேண்டியதெல்லாம் விட்டு விட்டான், பெற வேண்டியது அங்கேயே இருப்பதை பார்க்கலாம். அப்ப விட வேண்டியதை விடணும்னு சொன்னா தியாகம்னு வருது. ஆனா ஒரு வார்த்தை போட்டாரு, விட வேண்டியதை விட்டு விட்டால். எல்லாத்தையும் விடுன்னு சொல்லலை, உணவை விடுன்னு சொல்லலை. அதிகமா சாப்பிடுற உணவு இருக்கலாம், அதுதான் விட சொல்றாரு. புல இன்பத்தை விட சொல்லலை. அளவு மீறாத, முறை தவறாத. இந்த மீறலும் தவறுதலும் துன்பம் தரும். அளவோடு வச்சுக்கோ. நீ அப்ப விட வேண்டியதுதான்னா என்ன அர்த்தம்? உனக்கு தேவைக்கு அதிகமா சாப்பிடாது, தேவைக்கு அதிகமா சேர்த்து வைக்காது. இப்ப நீங்க கேட்குறீங்க, இதெல்லாம் முடியுமா? விட முடியுமா? கஷ்டம், கடும் பற்று. ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, ஒரு நாளைக்கு இதை விட்டுட்டு போக போறீங்க. ஒன் டே வில் கம். நீங்க எதெல்லாம் கட்டி காத்துட்டு இருக்கீங்களோ அந்த ஒரு நிகழ்வு நீங்க அத்தனையும் விட்டுட்டு போக போறீங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்பவே விட்டுட்டா என்ன? இப்பவே விட்டா உனக்கு என்ன கிடைக்குது தெரியுமா? எல்லாம் கிடைக்குது. நீ விட வேண்டியதெல்லாம் விட்டு விட்டால் பெற வேண்டிய அந்த அளப்பரிய உணர்வு, சிவானந்தம் கிடைச்சிடும். இந்த இடத்துலதான் ஒண்ணு சொல்லுவேன் அன்பர்களே, குருக்கு மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஃபெய்த் ஆன் குரு, அதான் பக்தி. கோயில்ல வைக்கிறது பேரு பக்தி இல்லை, அது சுயநல வேண்டுதல். குரு மீது என்ன வைக்கிறோம்? பக்தி, ஃபெய்த். இவர் சொல்றது கரெக்டா இருக்கு கேட்கறதுக்கு, இவரை பிடிச்சுக்கிடணும். வேதாத்திரி மகிழ்ச்சியை பிடித்துக் கொள்ளணும். பிடித்து கொண்டால்
அவர் சொல்றதெல்லாம் பிடித்து கொண்டாலும் என்ன அர்த்தம்? அவர் சொல்ற கருத்து நல்லா உள்ள வாங்கி, ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து, புரிந்து, ஏற்றுக்கொண்டு, செயல்படுத்தி, அந்த முழு பயனை நம்ம அனுபவிக்கிறோம். அதான் பிறவி பயன். ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நேத்தி எனக்கும் நாகராஜன் ஞானாசிரியர் இடையில இந்த டாக் ரொம்ப நேரம் ஓடிச்சு. அடக்கம், இறுக்கம், இயக்கம். இப்போ நாம இயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா கழிக்கணும். கழிச்சு அடக்கத்துக்கு வரணும். அடக்கத்துக்குள்ள வரும்போதுதான் அந்த இறுக்கம் என்றால் என்ன? அவர் ஏதோ ஒரு பாடலை டக்குன்னு பிரம்மஞானத்துல சொல்லிட்டு போயிட்டார். இறைவெளியே தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் தெளிவு மடிப்பு விழ சுழலும் நுண் வெண்ணாம். இந்த மடிப்பு விழ அந்த வார்த்தைக்கு ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. பார்ப்போம், நம்ம நேரடியா சென்று அடுத்த வருஷம் சந்திக்கிற போது குறிப்பா அந்த தலைப்பை எடுத்துக்குவோம். நான் ஒருவேளை சொல்ல விட்டுட்டா கூட நீங்க எனக்கு ஞாபகப்படுத்தணும். கரெக்டா பேசுவோம். மகர்ஷி எல்லாம் கொடுத்துருக்காரு, நான் வாங்கியிருக்கேன். வாங்கினதோட விடலை, அவர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை இருக்கு. நுணுகி நுணுகி ஆய்ந்து ஆய்ந்து அது பிறகு உணர்ந்து உணர்ந்து அத அந்த மகிழ்ச்சியில இருக்கேன்னு வைங்களேன். குற்றாலத்துல ஓரளவுக்கு கொஞ்சம் மேற்கோட்டா கொடுத்துட்டோம். ஆனா ஒண்ணுங்க, ஒரு தடவை சந்திக்கிறோம், நாங்க விளக்குறோம் அப்படின்னா உடனே விளங்கி விட்டோம் சொல்ல முடியாது. எப்ப அதை விளங்க முடியும்னா, நீங்க தனியா உட்கார்ந்து சொன்ன வார்த்தைகளை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்யணும். கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு பண்ணணும். ஆனா என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, மனசுக்குள்ள நிறைய சங்கல்பம், ஆசை அல்லது டென்ஷன், பிரச்சனைகள் இதெல்லாம் சுமந்துட்டு இந்த மாதிரி நுணுகி ஆய்வு செய்ய முடியுமான்னா கஷ்டம், கஷ்டம். ஸோ அப்போ என்ன செய்யணும்? கவனிங்க, என்ன செய்யணும் தெரியுமா? தற்சோதனை செய்து பிரச்சனைக்கு தீர்வு கண்டு கவலை ஒழித்து ஆசைகளை சீரமைத்து ஒரு தீர்மானத்துக்கு வரணும். என்ன தீர்மானம்? இனி நான் பேராசையாக இருக்க மாட்டேன். பேராசை ஆசையாக இருந்தாலும் பேராசையா இருக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்வேன். அது வேணும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சா எப்படி முடியும்? குறைந்தபட்சம் இதை கேட்கக்கூடிய மூத்த குடிமக்கள், குடும்ப கடமை முடித்தவர்களாவது அந்த இடத்துக்கு நீங்க வரணும். அதுக்காக தான் வேதாந்தி மகிழ்ச்சி கிராமமே ஆரம்பிக்கிறோம். இனி நீங்க வீட்டுல அடிக்கடி அதிகமா இருக்கக்கூடாது. பையனை கல்யாணம் பண்ணியாச்சு, பொண்ணுக்கு ஆயிடுச்சு, குடும்பம் பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு உங்க கடமை முடிஞ்சிச்சு. உங்களுக்கு என்ன வேணும்? சாப்பாடு மட்டும்தான் வேணும். துணிமணி கூட அடுத்த 5 வருஷத்துக்கு தேவையில்லை, உங்கள்கிட்ட இருக்கு. அன்றாடம் உணவு தான் வேணும். நீங்க என்ன பண்ணுங்க, கிராமத்துல எல்லாரும் வீடு வாங்கிட்டு வர முடியாது. எல்லாரும் வீடு கட்டி கொடுக்க இடமா இல்லை. அதிகபட்சம் 120 வீடு. இப்போ ஒரு 75 வீடு புக். நீங்க ரூம்ஸ் போடுங்க. ஒரு கட்டில் 5 lakhs. நீங்க என்னைக்கு வேணாலும் ஃப்ரீயா தங்கிக்கலாம். 5 லட்சம் கொடுத்தா. 5 லட்சம் வசதி இல்லை, 1 லட்சம் வச்சு 5 பேர் கொடுங்க. வருஷத்துக்கு 72 days. ஆவரேஜா மாசம் 6 நாள் தங்கலாம். யூ மஸ்ட் கம். நான் அங்கதான் இருப்பேன். செல்லுவில் ஐயா இருப்பாரு, சுரேஷ் ஐயா இருப்பாரு, நாகராஜன் ஐயா இருப்பாரு, எல்லா ஞான ஆசிரியர்களும் நான் அவங்களெல்லாம் அங்க வர வைக்க. கரெக்ட். மாசத்துக்கு ஒரு 5 நாள் அங்கேயே தங்கி ரூம்ஸ்லாம் கட்டுறோம். ஒரு 108 பேர் ரூம்ல தங்கலாம். அந்த ரூம்ல கெட்டதுக்கு தான் உங்கள்கிட்ட பணம் கேட்டுட்டு இருக்கிறேன். எஸ், கட்டலாம். பெரிய தியான மண்டபம், நல்ல சைவ உணவு, சத்தான உணவு, எப்போ பார்த்தாலும் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும். வயசு 60 தாண்டியாச்சு, குடும்ப கனவு முடிச்சிச்சு. இனி மிச்சம் இருக்கிற காலத்துல மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்ந்து ஒரு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல்னு சொல்லுவாங்க இல்லையா? வள்ளுவர் அழகா சொல்லுவார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வானை
வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்ப வானுரையும் தெய்வம் என்று சொல்றது சுத்தவழியை சொல்றார். வள்ளுவர் சுத்தவழியை சொல்றார். நாம் அங்க ஒரு பயணம் வேணுமா வேண்டாமா? நாம இதுக்காகவே இப்ப பார்த்தீங்கன்னா, என்னுடைய காலையில மெடிடேஷன்ல நான் ஆக்கினே துரியம்லாம் அதிகம் இருக்கிறது இல்ல. இன்னைக்கு நம்ம அந்த தவணை இருக்க போறோம். சக்தி இருப்பது. நான் நல்ல சக்தியை பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து சங்கல்பம் என்ன கொடுக்கிறேன் அருள் பேராற்றல் கருணை புரிந்து எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியம், தூய நல் உடல் உருவாக்கட்டும். என்னுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய களங்கங்கள் ஒரு இம்மி அளவு இருந்தாலும் அதெல்லாம் அகற்றி தூய ஆன்மாவை உருவாக்கட்டும். எனக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும். எதுக்காக நீண்ட ஆயுள் கேட்கணும் தெரியுமா? இந்த உலகத்துல அப்படி அதுக்கு இல்லை, நீண்ட ஆயுளை கொடுத்து அந்த கிராமத்தை நல்ல முறையில் உருவாக்கி இன்னும் நல்ல ஞானாசிரியை உருவாக்கி இனி அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று ஒரு நம்பிக்கை வர்ற வரைக்கும் இறைவா எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுப்பாயாக சொல்லிட்டு சக்தி ஈர்த்துட்டே இருக்கிறேன். உடல் உள்ள கழிவு, உயிரில் இருக்கிற கழிவெல்லாம் வெளியேறட்டும். இப்போ இதுதான் என்னுடைய சங்கல்பத்தமம். நீங்களும் செய்யலாம். ஏன்னா உங்க உடம்புக்குள்ளேயே கழிவு இருக்கு, ஆன்மாவுல கழிவு இருக்கு. வெளியேற்றுவதற்கு ஒன்றும் சங்கல்பத்தாவது சிம்பிள். உங்களுக்கு தெரியும், நம்ம அடிக்கடி சொல்றதுதான். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்தா போதும். நல்லா செட் ஆயிட்டா அப்படியே இருக்கு. 1 மணி நேரம் ஆனாலும் இருங்க. எல்லாரும் முடியாது. வேலைக்கு போறவங்க எப்படி முடியும்? மூத்த குடிமக்கள் வீட்டுல சும்மா இருக்கிறவங்க அடிக்கடி சக்தி ஈர்ப்பு சங்கல்பத்தோட, முக்கியமான சங்கல்பம் என்ன? உடல்நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம், ஒவ்வொரு வார்த்தையும் மெதுவா மனசுல ஓட்ட விடணும். உடல் நலம் அப்படின்னு சொல்லும் போதே மனசுக்குள்ள தூய நல் உடல் அப்படி நினைச்சுக்கிட்டோம். நீண்ட ஆயுள், நீண்ட ஆயுள் சொல்லும்போது எதுக்காக? சமுதாயத்துக்கு நான் ஆற்ற வேண்டிய கடமை இருக்கு. அந்த கடமையை ஆற்றுவதற்கு எனக்கு நீண்ட ஆயுள் வேணும். மட்டுமா, என்னுடைய வினைப்பதிவுகளை கழித்துக் கொள்வதற்கு, இந்த பிறவிலேயே கழித்துக் கொள்ளணுமானா எனக்கு நீண்ட ஆயுள் வேணும். சீக்கிரம் போயிட்டா, கழிக்கிறது முன்னாடி போயிட்டா மீண்டும் மீண்டும் உடல் எடுக்கணும். இனி நான் மீண்டும் உடல் எடுக்க விரும்பல. இந்த உடல் இருக்கிற வாழ காலத்துல நான் இதுவரைக்கும் கொண்டு வந்த வினைப்பதிவு சஞ்சித கர்மங்கள் அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு முன்வினை அறுக்கிறதுக்கு நான் வேணுமா வேண்டாமா? அப்ப நீண்ட ஆயுள் அந்த அர்த்தத்தோடு அதை சொல்லணும். உடல்நலம், நீளா, நிறை செல்வம். நிறைய இல்லை, நான் வாழணும் இல்லையா? அதுக்கு வேண்டிய உணவுக்கு, உடைக்கு, இருப்பிடத்துக்கு தேவையான செல்வம். உயர்ப்புகள். எப்போ உயர்ப்புகள்? 4 பேருக்கு நல்லது செய்யும் போது அவன் எண்ணி பார்ப்பான். அன்னைக்கு அவர் அப்படி சொன்னாரு, எனக்கு இப்படி உதவி செஞ்சாரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அன்னைக்கு அவர் செய்த உதவி சிறிதுதான். காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் அது ஞானத்தின் மானம் பெரியது. அதான் உயர்ப்புகள். நம்ம உயர்ப்புகள் அடையணும். சினிமா நடிகர் புகழ் அல்ல, அது உயர்ப்புகள் அல்ல. நம்ம நாட்டில் எவ்வளவு தியாகிகள், கப்பலோட்டிய தமிழர், மகாத்மா காந்தி, நமக்கு தெரிஞ்சவங்களும் சொல்றோம். எத்தனை தியாகிகள் இந்த நாடு விடுதலை பெறுவது உயிர் நீத்தார்கள். இன்னைக்கு நம்ம அவங்கள பேசிட்டு இருக்கோம். பாரதியார் விழா கொண்டாடுறோம். இப்போ கப்பலோடி தமிழனுக்கு 140 அடி உயரத்துல மத்திய அரசு சிலை வைக்கிறாங்க. அப்ப அந்த சிலையெல்லாம் பார்க்கும்போது கேட்பாங்களே, குழந்தைகள் கேட்க முடியல, ஆமா இவ்வளவு பெரிய சிலையா இருக்கு, இவர் யாரு? அப்ப அவருடைய ஹிஸ்டரியை சொல்லி கொடுக்கும் போது அவரை பார்த்து வணங்க சொல்லும். அவர் போய் எவ்வளவு நாள் ஆச்சு? உயர் புகழ். அவர் மெய் ஞானம், இறை உணர்வு. அப்போ இதெல்லாம் நீங்க சொல்லும் போது இந்த பொருள் புரிந்து சொல்லணும். அப்புறம் இறை ஆற்றலை வாங்கணும். அது என்ன பண்ணிக்கும், உங்களுக்குள்ள வந்து வேண்டியதெல்லாம் செய்யும். அப்படி வேண்டியதெல்லாம் செய்யும் போது நல்லா கவனிக்கணும், பயப்பட வேண்டாம். சில தடைகளை ஏற்படுத்தும். தடைனா துன்பம். உடல் கழிவு வெளியில போகணுமானா எப்பவும் போகும்? ஒரு நோய் வந்தாதான் போகும். நோய்ங்கிறது நோய் இல்லைங்க, அது
கழிவு வெளியேறதுக்கு எத்தனைக்கிற போது வரக்கூடியது. இந்த ஸ்கின் டிசீஸ்லாம் சிலவங்களுக்கு வரும். இட்ஸ் நாட் டிசீஸ். தோல் வழியா அந்த கழிவு போகுது. சளி வரும், இருமல் வரும், வெளியில போகுது. நம்ம என்ன செய்யறோம்? மருந்து மாத்திரை சாப்பிட்டு அது போக விடாம பாதுகாத்துக்கணும். அதனால நீங்க இனிமேல் நம்ம கிராமத்துல கூட மருந்தில்லா மருத்துவம் அதான் சொல்லிக்கிட்டே இருக்குது. நோய் வந்தாலும் பரவாயில்ல, சரியாயிரும். கிராமத்துல நிறைய பணி இருக்குங்க ஐயா. அங்க வரக்கூடியவங்களுக்கு, தொடர்ந்து வரக்கூடியவங்களுக்கு வேதகுலம் அறக்காவலர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு வருடத்துக்குள்ள ஒரு நோய் இருக்கக்கூடாது. உடல் நோய், மனோ நோய், மனசுல எந்த சங்கடமும் இருக்கக்கூடாது. அமைதியும் மகிழ்ச்சியும், அறிவுல எந்த குழப்பங்களும் இருக்கக்கூடாது. தெளிவான அறிவு. இதுதான் அந்த மாடல் வில்லேஜ், வேதாத்திரி மகரிஷி ஸ்பிரிச்சுவல் மாடல் வில்லேஜ். அப்போ இதை உருவாக்கி முழுமைப்படுத்தி அதை அப்படியே கொண்டு போகணும். அப்போ உங்க ஒவ்வொருத்தருடைய ஒத்துழைப்பும் எனக்கு வேணும். ஒத்துழைப்பு வெறும் பணம்ங்கிறது மட்டும் இல்லை, உடலாலும் நீங்க ஒத்துழைக்கணும். இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய கலாச்சார புரட்சியை உண்டு போடணும். ஆன்மீக கலாச்சாரத்துல ஸ்பிரிச்சுவல் கல்ச்சுரல் சொல்றாங்க, கல்ச்சர், அது ஒரு ரெவலேஷனை கொண்டு வரணும். அது உங்க ஒவ்வொருடைய பங்கு அதில் இருக்கணும். ஓகே. அப்ப சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இதன் மூலமா சொல்லிக் கொள்றேன். மார்ச் 27, 28, 29 அங்க ஆசிரமத்தில் ஒரு 300 பேர் வரைக்கும் இடம் கொடுக்க முடியும்னு அது பிரம்மகுமாரியோர் சங்கம் சொல்லியிருக்காங்க. கார்ல 500 பேர் வரைக்கும் உட்காரலாம்னு சொல்லியிருக்காங்க. நாம ஒரு 200, 250 பேர் எதிர்பார்க்கிறோம். நீங்க யார் வர்றீங்களோ சீக்கிரம் புக் பண்ணுங்க. ரீசன், மார்ச் மாசம் 7ஆம் தேதியோ 10ஆம் தேதிக்குள்ள அவங்களுக்கு எண்ணிக்கை கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இது ஒரு அறிவிப்பாகவும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. வாழ்க்கை வளமுடன்.